Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஆன்மீக கதை பார்க்க போகிறோம். இது கதை இல்லை, இது உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம் தான் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதாவது 12 ஆழ்வார்கள் இருந்தாங்க இல்லையா? இந்த 12 ஆழ்வார்களும் தான் 4000 திவ்ய பிரபந்தத்தை நமக்கு கொடுத்தார்கள். இந்த 12 ஆழ்வார்கள் இல்லை அப்படின்னாலே நமக்கு பிரபந்தம் கிடையாது. இந்த பிரபந்தம், இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை ஓரிணங்க செய்து இதை இப்படி தான் படிக்கணும், இது இப்படி தான் பெருமாளுக்கு நம்ம பாடணும் அப்படிங்கிறத யார் நமக்கு வகுத்து கொடுத்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாதமுனிகள். இங்கே காட்டுமன்னார் கோவில்னு இருக்குது. இந்த காட்டுமன்னார் கோவிலில் தான் நாதமுனிகள் பிறந்த இடம். நீங்கள் காட்டுமன்னார் கோவில் போனீங்கன்னா கண்டிப்பாக நாதமுனிகள் பிறந்த அங்கே அவரினுடைய திருவுருவச் சிலை நம்ம போய் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் நடக்கும். ஸோ இந்த நாதமுனிகளினுடைய பேரன் அவர் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆளவந்தார்னு பேர். இந்த ஆளவந்தார் ஃபஸ்ட்டு என்ன பண்ணின்னு இருந்தார், நம்மளுடைய வைணவ இதுக்கு வரதற்கு முன்னாடி அவர் என்ன வேலையில் இருந்தார்னா, ஒரு அரசர்கிட்ட அரசாங்கத்தை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பில் அவர் இருக்கார். ஸோ அவருக்கு ரொம்ப ஆன்மீக ஈடுபாடோ இல்லை ஆன்மீக சம்மந்தப்பட்ட இதோ அவர் இல்லை. அவர் பாட்டுக்கு போகிறார், வேலைக்கு போகிறாரு, அரசவையில் இருக்கார், வராரு, ஒரு மிகப்பெரிய பொறுப்புலேயும் அவர் இருக்கார். அப்போது மணக்கால் நம்பின்னு ஒருத்தர். இந்த மணக்கால் நம்பி என்ன பண்ணுறார், ஆளவந்தார்கிட்ட நம்ம பெருமாளை பற்றி சொல்லணுமே, ஆளவந்தார் ஆன்மீகத்தில் செய்ய வேண்டிய பணி நிறைய இருக்கே, எப்படி இவரை நாம் ரீச் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ இந்த மணக்கால் நம்பி என்ன பண்ணுறார், சரி நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த தூதுவளை இருக்குது பார்த்திங்களா, நம்ம சொல்கிறோம்ல இன்றைக்கி தூதுவளை சளிக்கெல்லாம் நல்லது, ஞாபக சக்திக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. இந்த தூதுவளை அந்த கீரையை அந்த ஆளவந்தாரினுடைய சமையல்காரன்ட்ட டெய்லி கொடுக்குறார். அந்த சமையல்காரனும் டெய்லி அந்த கீரையை சமைச்சு ஆளவந்தாருக்கு கொடுக்குறான். அப்போ ஒரு நாள் மணக்கால் நம்பி நிறுத்திடுறார், கீரையை கொடுக்கல. அப்போ ஆளவந்தார் கேட்குறார், என்ன நீ டெய்லி ஒரு கீரை போடுவியே, எங்கே அந்த கீரையை காணும், ஏன் எனக்கு இன்றைக்கி சமைச்சு போடலை அப்படின்னு கேட்குறார். உடனே மணக்கால் நம்பி சொல்கிறார், என்னவோ தெரியல, அந்த கீரைக்காரர் வரவே இல்லை, அவர் என்ன ஆனாருன்னு தெரிலன்னு. உடனே ஆளவந்தார் சொல்கிறார், அவரை கூப்பிட்டு விடு, அந்த கீரைக்காரர் எங்கே இருக்காருன்னு போய் தேடு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இவங்க போய் பார்க்குறாங்க. மணக்கால் நம்பி வரார், ஆளவந்தாரை அவர் சந்திக்கிறார். அப்போது ஆளவந்தார் இந்த மணக்கால் நம்பியை கூட்டிகிட்டு வராங்க. மணக்கால் நம்பி ஆளவந்தாரை பார்க்குறார். ஆளவந்தார் கேட்குறார், நீர் என்கிட்ட கீரையை கொடுத்து தான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, எதுக்காக எனக்கு டெய்லி கீரை கொடுத்தீங்க, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நேரடியாக கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார். அப்போ மணக்கால் நம்பி சொல்கிறார், உன்னுடைய முன்னோர்கள் தேடி வைத்த பெருஞ்செல்வம், அந்த பொக்கிஷம் என்கிட்ட தான் இருக்குது, அதை உன்னிடத்தில் கொடுக்க வேண்டும்னு ஆசைப்படுறேன், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு மணக்கால் நம்பி சொல்கிறார். ஆளவந்தாரை கூட்டிகிட்டு போகிறார். ஸோ இந்த ஆளவந்தாருக்கு மணக்கால் நம்பி ஃபஸ்ட்டு என்ன சொல்லித்தரார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆளவந்தார் சொல்லிடுறார், நீ டெய்லி என்னை பாருங்கள் அப்படின்னு. இப்போ டெய்லி மணக்கால் நம்பி போகிறார், ஆளவந்தாரை உட்கார வச்சு தினமும் அவர் சொல்லி கொடுத்தது பகவத்கீதையே. பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, பகவத்கீதையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஆளவந்தாருக்கு சொல்லி கொடுத்தார் மணக்கால் நம்பி. தினமும் அதை கேட்டு 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 ஆளவந்தாருக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாச்சு. ஆளவந்தாருக்கு தினமும் அந்த பகவத்கீதையை கேட்கும் பொழுது ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகமாகி இன்னும் ஆன்மீகத்தினுடைய தேடல் அவருக்கு அதிகமாகுது. அதை பார்த்த மணக்கால் நம்பி என்ன பண்ணுறாரு, ஆளவந்தாரை நேர ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். ஸ்ரீரங்கத்திற்கு போன மணக்கால் நம்பி ஆளவந்தாரையும் அங்கே கொண்டு போய் பெருமாள் முன்னாடி நிறுத்துறார். அந்த பெருமாளினுடைய அழகை பார்த்த ஆளவந்தாருக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு அவருக்கு அங்கேருந்து வரக்கூடிய ஒரு மனசே அவருக்கு வரல. ஸோ பெருமாள்கிட்ட அவருக்கு ஈடுபாடு அதிகமாகி மணக்கால் நம்பிகிட்டையும் அவர் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அப்போது மணக்கால் நம்பி சொல்கிறார், உன்னுடைய முன்னோர்கள் விட்டு சென்ற பெரும் செல்வம் இதுதான் அப்படின்னு ரங்கநாதரை தான் காண்பிக்கிறார்.
ஸோ ரங்கநாதரிடத்தில் ஆளவந்தாருக்கு ஈடுபாடு அதிகமாகி அவர் ஆன்மீகத்தில் நிறைய வைஷ்ணவ விஷயங்களில் இருக்கக்கூடிய சம்பிரதாயங்கள் என்ன மாதிரியான ஒரு வழிபாடெல்லாம் ஆளவந்தார் பண்ணாருங்கிறது பின்னாடி நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ அப்படி அவருக்கு ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடும் அந்த தேடலும் அவருக்கு வர ஆரம்பித்தது. அதாவது இலையை தூதாக கொடுத்தார். மணக்கால் நம்பி இந்த இலையை தூதாக சமையல்காரரிடம் கொடுத்து ஆளவந்தாரை அவர் சந்தித்து அவரை இந்த ஆன்மீகத்திற்கு வரவழைத்து ஆளவந்தார் பின்னாடி ஒரு பெரிய ஆச்சாரியனாக எல்லாருக்கும் இருந்தார். ஸோ இந்த தூதாக சென்ற இலை தூது விளை அப்படின்னு பெயர் பெற்றதாக ஒரு கதை உண்டு. ஸோ எப்படி ஆளவந்தார் ஆன்மீகத்திற்கு வந்தார், எப்படி அவர் ஒரு ஆச்சாரியனானார், எப்படி அவருக்கு ஒரு ஆன்மீக தேடல் இருந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு முன்னுதாரணம்னு சொல்லலாம். மணக்கால் நம்பி ஒரு சின்ன இலை மூலமாக சமையல்காரர்கிட்ட கொடுத்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். இவர் வருங்காலத்தில் வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ஒரு பெரிய ஆச்சாரியனாக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஆளவந்தாரை தேர்ந்தெடுத்தார் மணக்கால் நம்பி. அப்புறம் அவர்கிட்ட உங்கள் முன்னோர்கள் இருந்த பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி அவர் நாதமுனிகளினுடைய பேரன், அவர் ஒரு ஆச்சாரியனாக இருந்து இன்றைக்கும் நம்ம ஆளவந்தாரை நாம் தரிசிக்கிறோம். காட்டுமன்னார் கோயில் போனோம்னா நாதமுனிகளினுடைய இடத்தில் ஆளவந்தாரையும் சேவிக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட சில அருமையான தகவல்கள், இது கதைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதெல்லாம் உண்மையாக நடந்த சம்பவங்கள், தகவல்கள். ஸோ எல்லாருக்குமே அந்த ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடோ இல்லை ஆன்மீகத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இல்லைன்னா ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சால் உடனேலாம் நடக்காது. அதற்கு இட் வில் டேக் டைம். ஸோ உங்கள் வீட்டு பசங்களுமே கோவிலுக்கு போக மாட்டேங்கிறாங்க, சாமி கும்பிட மாட்டேங்கிறாங்க, இறைவனிடத்தில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா விட்டுருங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சமய சந்தர்ப்பத்தில் அந்த தேடல் இல்லை இறைவனை பார்க்க வேண்டிய சந்தர்ப்பங்கள், இறைவன் சில நாடகங்கள் சில பேருடைய வாழ்க்கையில் நடத்துறது, அப்படியே அவங்க மாறிடுவாங்க. அதனால் ஆன்மீகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடோ இல்லை ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ நாம் எப்பொழுதுமே ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அது தானாக ஒவ்வொருத்தருக்கும் அமையணும். அண்ட் அந்த தேடல் எல்லாருக்குமே உடனே கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த கதை அதற்கு ஒரு உதாரணம் என்றே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய சின்ன சின்ன கதைகள் இல்லை நடந்த விஷயங்கள் இதெல்லாம் ஏராளமாக இருக்குது. இது உங்களுடைய குழந்தைங்களுக்கும் நீங்கள் பகிருங்க. அந்த குழந்தைங்களுக்கு சொல்லும் பொழுது ஸோ ஆன்மீகத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஆன்மீகத்தினால் மாறும் அப்படிங்கிறதும் பிள்ளைகள் தெரிஞ்சுக்குவாங்க. இது பெற்றோர்களினுடைய கடமை அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் நல்ல ஒரு ஆன்மீக தகவல் நம்ம பார்த்தோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Taste the Daily.